கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்கையில் ஆலங்கம் இடிந்து விழுந்தது. ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். எனக்கு அருமையானவர்களை, எக்காலங்களை ஊதினார்கள். When the trumpet sounded, the army shouted, and at the sound of the trumpet, when the men gave a loud shout, the wall collapsed. So everyone charged straight in, and they took the city. அவர்களுக்கு முன்பதாக ஏறி சென்று அவர்கள் பட்டணத்தை பிடித்துக் கொண்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரியுங்கள். ஆகவே இந்த 6 நாட்களும் ஜனங்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் 7ஆம் நாளிலே 7 முறையாக பட்டணத்தை சுற்றி வந்து ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த இடத்திலே தேவன் 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுத்த போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அந்த நாளிலே அவர்கள் பட்டணத்தை சுற்றி வரும் பொழுது இந்த இடத்துல எக்காலம் ஊதப்படுகிறது. அந்த இடத்தில் எரிகோவின் மதில் கீழே விழுந்ததாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்விலும் கூட எரிகோவின் மதிலை போன்று பெரிய காரியங்கள் உன் வாழ்வில் நீ முன்னேற முடியாமல் உன்னை தடை செய்து கொண்டிருக்கலாம். நான் இதை எப்படி கடந்து செல்லுவேன்? இந்த எரிகோ போன்ற மதில் என்னுடைய வாழ்வில் தடையாக இருக்கிறது. என் வாழ்வில், என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என்னுடைய வாழ்வில் பண கஷ்டம், இன்னும் பலவிதமான என் வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் செவி கொடுப்பதில்லை என்று சொல்கிறேன். எரிகோவின் மதிலை போன்று காரியங்கள் உன்னுடைய வாழ்வில் இருக்குமானால் நீ பயப்படாதே. இன்றைய நாளிலும் சத்துரு வைத்திருக்கிற அஸ்திபாரங்களை அழித்து போடுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்களை 7 நாள் சுற்றி வரப்பட்ட பொழுது அந்த மதில் விழுந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்று உனக்கு முன்பதாக இருக்கிற இந்த மதில் விழுவதற்கு இயேசுவை விசுவாசத்தோடு கூட பற்றி பிடித்துக்கொள். என் தேவன் எனக்கு நன்மை செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இன்று நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உனக்கு முன்பதாக இருக்கிற எவ்வளவு பெரிய மதில் ஆனாலும் அது இடிந்து விழும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இந்த வேளையில வைக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எரிகோவின் மதிலை போன்று பலவிதமான உலக பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுதே என் ஆண்டவருடைய வல்லமையின் வலதுகரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்று எரிகோவின் மதில் விழுந்தது போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்து ஆராதிக்கிற நாளில் எரிகோவின் மதிலை போன்று உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் அழிந்து போவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற எதிர்ப்புகள் முறிந்து போகட்டும் என்று ஒரு வெற்றியை கொடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.